பார்த்தோம்னா நேரடியாக மோதிய ரஜினி அண்ட் கமல் படங்கள் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 26 முறை ரஜினி அண்ட் கமல் படங்கள் நேரடியாக மோதி இருக்கு. அதுல ஒரு 2-3 படங்கள் மட்டும் ஒரு வார 2 வார கேப்ல மோதி இருக்கு. மற்ற படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நேரடியாவே மோதி இருக்கு. இதுல யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது, யாரோட படங்கள் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஏன்னா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதல் முறையா ரஜினி கமல் படங்கள் எப்ப ஒன்னா ரிலீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1978 ஜூன் 8ஆம் தேதி ரஜினியோட பைரவி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே பாத்தீங்கன்னா கமலோட இளமை ஊஞ்சல் ஆடுறது படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல ரஜினி கமல் 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. இதுல ரஜினியோட பைரவி படம் பாத்தீங்கன்னா நல்ல ஓடி சூப்பர் ஹிட் ஆகுது. ஆனா இளமை ஊஞ்சல் ஆடுறது பாத்தீங்கன்னா 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. இந்த மாடல்ல இளமை ஊஞ்சல் ஆடுறது படம் தான் வெற்றி அடையுது. அடுத்ததா ரஜினி கமல் படங்களோட இரண்டாவது மாடல் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 78 தீபாவளிக்கு நடக்குது. கமலோட சிவப்பு ராஜாக்கள் படமும் ரஜினியோட தப்பு தாவங்கள் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. சிவப்பு ராஜாக்கள் பாத்தீங்கன்னா பாரதி ராஜா டைரக்ஷன்ல அக்டோபர் 28 ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன 2 நாள்ல பாத்தீங்கன்னா கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல தப்பு தாவங்கள் ரிலீஸ் ஆகுது. இதுல ரஜினியோட தப்பு தாவங்கள் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா கமலோட சிவப்பு ராஜாக்கள் பாத்தீங்கன்னா 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. சோ இந்த மாடல்ல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமலோட மூணாவது மாடல் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1979 பொங்கலுக்கு நடக்குது. கமலுக்கு நீயா படமும் ரஜினிக்கு குப்பத்து ராஜா அப்படிங்கிற படமும் வெளியாகுது. ரஜினியோட குப்பத்து ராஜா ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அடுத்த நாள் கமலோட நீயா படம் ரிலீஸ் ஆகுது. நீயா படத்தை பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஹிந்தியில வெளியாகி சூப்பர் ஹிட்டான ஒரு படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணிருந்தாங்க. இந்த படம் தமிழ்லயும் 100 நாட்களுக்கு மேல ஓடி சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி ரஜினியோட குப்பத்து ராஜா படம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஹிந்தியில வெளியாகி ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணிருந்தாங்க. இந்த படத்துல ரஜினியோட நடிப்பு ஸ்டைலும் பாராட்டப்பட்டாலும் இந்த படம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிடுச்சு. அதனால இந்த மாடலையும் கமல் தான் வின் பண்றாரு. அடுத்ததான் ரஜினி கமல் படங்களோட 4வது மாடல் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1980 கமலுக்கு குரு படமும் ரஜினிக்கு காளி படமும் ரிலீஸ் ஆகுது. ரஜினியோட காளி படம் ஜூலை 3ஆம் தேதியில ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 2 வாரத்துல பாத்தீங்கன்னா கமலோட குரு படம் ரிலீஸ் ஆகுது. இதுல ரஜினியோட காளி படம் பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா கமலோட குரு பாத்தீங்கன்னா 365 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மாடலையும் கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட 5வது மாடல் அடுத்த 4 மாசத்துலயே நடக்குது. அதாவது 1980 தீபாவளிக்கு ரஜினியோட பொல்லாதவன் படமும் கமலோட வறுமை நிறம் சிவப்பு அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல வெளியான வறுமை நிறம் சிவப்பு 100 நாட்களுக்கு மேல ஓடி ஒரு வெற்றி படம் ஆகுது. அதே மாதிரி நம்ம ரஜினியோட பொல்லாதவன் படமும் பாத்தீங்கன்னா கமர்ஷியலா ஒரு சூப்பர் ஹிட்டான படம் ஆகுது. சோ இந்த மாடல்ல 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்து ரஜினி கமலோட 6வது மாடல் பாத்தீங்கன்னா அடுத்த 3 மாசத்துலயே நடக்குது. 1981 பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா கமலோட மீண்டும் கோகிலா படமும் ரஜினியோட தீ படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. கமலோட மீண்டும் கோகிலா பாத்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன 12 நாள்ல பாத்தீங்கன்னா ரஜினியோட தீ படம் ரிலீஸ் ஆகுது. இதுல மீண்டும் கோகிலா பாத்தீங்கன்னா 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஆனா நம்ம ரஜினியோட தீ படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. அதனால இந்த மாடல்ல கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட 7வது மாடல் பாத்தீங்கன்னா அடுத்த 2 மாசத்துலயே நடக்குது. அதாவது 1981 மார்ச் 7ஆம் தேதியில பாத்தீங்கன்னா கமலோட ராம் லட்சுமணன் அப்படிங்கிற படம் வெளியாகுது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பாத்தீங்கன்னா ரஜினியோட கழுகு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட ராம் லட்சுமணன் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஓடி இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. கழுகு படம் பாத்தீங்கன்னா ரஜினியோட வழக்கமான படங்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான படமா இருந்தது. அதனால இந்த படம் சுமாரா தான் ஓடிச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. மறுபடியும் ரஜினி கமலோட 7வது மாடல் பாத்தீங்கன்னா அடுத்த 5 மாசத்துலயே நடக்குது. அதாவது 1981 ஆகஸ்ட் 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா கமலுக்கு சங்கர்லால் படமும் ரஜினிக்கு நெற்றிக்கன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட சங்கர்லால் படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, அவரேஜா தான் போச்சு. ஆனா ரஜினியோட நெற்றிக்கன் படம் பாத்தீங்கன்னா வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் ஒரு வெற்றி படமாகுது. அதுக்கப்புறமா இந்த படத்தை தெலுங்கு மற்றும் ஹிந்தியிலும் ரீமேக் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாடல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட 9வது மாடல் பாத்தீங்கன்னா அடுத்த 3 மாசத்துலயே நடக்குது. அதாவது 1981 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. கமலுக்கு டிக் 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 அப்படிங்கிற படமும் ரஜினிக்கு ராம் வீரன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகுது. முதல்ல ரஜினியோட ராம் வீரன் படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 26ஆம் தேதியில ரிலீஸ் ஆகுது. அடுத்த ஒரு 11 நாள்லயே பாத்தீங்கன்னா கமலோட டிக் 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 படம் வெளியாகுது. பாரதி ராஜா டைரக்ஷன்ல வெளியான கமலோட டிக் 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 பாத்தீங்கன்னா 100 நாட்களுக்கு மேல ஓடி ஒரு வெற்றி படமாகுது. அதே சமயம் நம்ம ரஜினியோட ராம் வீரன் படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. சோ இந்த மாடல்ல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமலோட 10வது மாடல் பாத்தீங்கன்னா 1982 பொங்கலுக்கு நடக்குது. ரஜினியோட போக்கிரி ராஜா படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதியில ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 12 நாள்ல பாத்தீங்கன்னா கமலோட வாழ்வை மாயம் படம் ரிலீஸ் ஆகுது. இதுல ரஜினியோட போக்கிரி ராஜா பாத்தீங்கன்னா 100 நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி அடையுது. அதே சமயம் நம்ம கமலோட வாழ்வை மாயம் பாத்தீங்கன்னா 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. சோ 2 படங்களும் வெற்றி அடைந்திருந்தாலும் இந்த மாடல்ல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமலோட 11வது மாடல் பாத்தீங்கன்னா அடுத்த 3 மாசத்துலயே நடக்குது. அதாவது 1982 ஏப்ரல் 14ஆம் தேதியில பாத்தீங்கன்னா கமலுக்கு சிம்லா ஸ்பெஷல் அப்படிங்கிற படமும் ரஜினிக்கு ரங்கா அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட சிம்லா ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல போகலைனால ஓரளவுக்கு நல்லா ஓடி இந்த படம் ஹிட் ஆகுது. ஆனா நம்ம ரஜினியோட மாசான ஆக்ஷன்ல வந்த ரங்கா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் ஆகுது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் சூப்பர் ஹிட். அதனால இந்த மாடல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமல் படங்களோட 12வது மாடல் 1982 நடக்குது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கமலோட சகலகலா வல்லவன் படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாள்ல பாத்தீங்கன்னா ரஜினியோட எங்கேயோ கேட்ட குரல் படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட சகலகலா வல்லவன் பாத்தீங்கன்னா 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல வசூல் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு. ஆனா ரஜினியோட எங்கேயோ கேட்ட குரல் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா வரல, இந்த படம் சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மாடலையும் பாத்தீங்கன்னா கமல் தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமலோட 13வது மாடல் பாத்தீங்கன்னா 1983 நடக்குது. மே 21ஆம் தேதி கமலோட சட்டம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த 6வது நாள் பாத்தீங்கன்னா ரஜினியோட சிவப்பு சூரியன் படம் ரிலீஸ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா 2 படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல. கமலோட சட்டம் படம் பாத்தீங்கன்னா சரியா போகல, இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபிளாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் ரஜினியோட சிவப்பு சூரியன் படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் அவரேஜா தான் போச்சு. அடுத்து ரஜினி கமல் படங்களோட 14வது மாடல் பாத்தீங்கன்னா 1983 தீபாவளிக்கு நடக்குது. கமலுக்கு தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற படம் நவம்பர் 4ஆம் தேதியில ரிலீஸ் ஆகுது. அதே நாள்ல பாத்தீங்கன்னா ரஜினியோட தங்கமகன் படம் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட தூங்காதே தம்பி தூங்காதே பாத்தீங்கன்னா 275 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்
பஸ்டர் ஹிட் ஆகுது. அதே சமயம் ரஜினியோட தங்கமகன் படமும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆகுது. இருந்தாலும் கமலோட தூங்காதி தம்பி தூங்காதே பாத்தீங்கன்னா 275 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மாடல பாத்தீங்கன்னா கமல் தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமலோட 15வது மாடல் பாத்தீங்கன்னா 1984 தீபாவளிக்கு நடக்குது. கமலுக்கு எனக்கு ஒருவன் அப்படிங்கிற படமும் ரஜினிக்கு நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற படமும் வெளியாகுது. அக்டோபர் 22ஆம் தேதி ரஜினியோட நல்லவனுக்கு நல்லவன் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கமலோட எனக்கு ஒருவன் படம் ரிலீஸ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா கமலோட எனக்கு ஒருவன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. ஆனா ரஜினியோட நல்லவனுக்கு நல்லவன் பாத்தீங்கன்னா 150 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. சோ இந்த மாடல்ல ரஜினி சார் தான் வின் பண்றாரு. ரஜினி கமல் படங்களோட அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா 1985 ஏப்ரல் நடக்குது. கமலோட காக்கி சட்டை படமும் ரஜினியோட நான் சிவப்பு மனிதன் படமும் ஒண்ணா ரிலீஸ் ஆகுது. காக்கி சட்டை பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நான் சிவப்பு மனிதன் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ரிலீஸ் ஆகுது. இதுல காக்கி சட்டை பாத்தீங்கன்னா 150 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ரஜினியோட நான் சிவப்பு மனிதன் படமும் பாத்தீங்கன்னா 100 நாட்கள் ஓடி ஒரு வெற்றி அடையுது. அதனால இந்த மாடலையும் கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அதே ஆண்டு தீபாவளிக்கு நடக்குது. கமலுக்கு ஜப்பானில் கல்யாணராமன் படமும் ரஜினிக்கு படிக்காதவன் படமும் ஒண்ணா ரிலீஸ் ஆகுது. கமலோட ஜப்பானில் கல்யாணராமன் பாத்தீங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதே நாள் பாத்தீங்கன்னா ரஜினியோட படிக்காதவன் படமும் ரிலீஸ் ஆகுது. சோ இந்த ரெண்டு படங்களுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. கமலோட ஜப்பானில் கல்யாணராமன் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. இந்த படம் வசூல் ரீதியா பிளாப் ஆயிடுச்சு. ஆனா ரஜினியோட படிக்காதவன் பாத்தீங்கன்னா 250 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம வசூல் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு. அதனால இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு நடக்குது. 1986 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா கமலோட புன்னகை மன்னன் படமும் ரஜினியோட மாவீரன் படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட புன்னகை மன்னன் பாத்தீங்கன்னா 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதே சமயம் ரஜினியோட மாவீரன் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பிளாப் ஆயிடுச்சு. மறுபடியும் ரஜினி கமல் படங்களோட அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா 1987 தீபாவளிக்கு நடக்குது. கமலோட நாயகன் படமும் ரஜினியோட மனிதன் படமும் பாத்தீங்கன்னா ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட நாயகன் படம் பாத்தீங்கன்னா 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அதே சமயம் ரஜினியோட மனிதன் படமும் பாத்தீங்கன்னா 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. சோ இந்த மாடல்ல ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததா ஒரு வருஷம் கேப் விட்டு 1989 ரஜினி கமல் படங்கள் வந்து ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. 89 தீபாவளிக்கு கமலோட வெற்றி விழா அப்படிங்கிற படமும் ரஜினியோட மாப்பிள்ளை அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட வெற்றி விழா பாத்தீங்கன்னா 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதே சமயம் நம்ம ரஜினியோட மாப்பிள்ளை படம் பாத்தீங்கன்னா 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் ரஜினியோட மாப்பிள்ளை படம் தான் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு. சோ இந்த மாடல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு பொங்கலுக்கு மறுபடியும் ரஜினி கமல் படங்கள் வந்து ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. ரஜினிக்கு பணக்காரன் படமும் கமலுக்கு இந்திரன் சந்திரன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட இந்திரன் சந்திரன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே தெலுங்குல வெளியாகி சூப்பர் ஹிட்டான ஒரு படத்தை தான் தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் 100 நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி அடைஞ்சது. ஆனா ரஜினியோட பணக்காரன் பாத்தீங்கன்னா 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதனால இந்த மாடல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1991 தீபாவளிக்கு மறுபடியும் ரஜினி கமல் படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. இந்த முறை கமலுக்கு குணா படமும் ரஜினிக்கு தளபதி படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட குணா படம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. ஆனா ரஜினியோட தளபதி படம் 150 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. சோ இந்த மாடல்ல ரஜினிக்கு தான் வெற்றி. மறுபடியும் ரஜினி கமலோட அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா 1992 தீபாவளிக்கு நடக்குது. இதுல கமலுக்கு தேவர் மகன் படமும் ரஜினிக்கு பாண்டியன் படமும் வெளியாகுது. கமலோட தேவர் மகன் 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதே சமயம் ரஜினியோட பாண்டியன் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, ஒரு சுமாரான வெற்றியா தான் இருந்தது. சோ இந்த மாடல்ல கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட அடுத்த மாடல் 1995 பொங்கலுக்கு நடக்குது. ரஜினிக்கு பாஷா படமும் கமலுக்கு சதிலீலாவதி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட சதிலீலாவதி பாத்தீங்கன்னா 100 நாட்கள் ஓடி வெற்றி அடைந்தது. ஆனா ரஜினியோட பாஷா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ரஜினி சாரோட கரியர்லயே ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது. சோ இந்த மாடல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட அடுத்த மாடல் அதே ஆண்டு தீபாவளிக்கு நடக்குது. ரஜினியோட முத்து படமும் கமலோட குருதி புனல் அப்படிங்கிற படமும் 1995 தீபாவளிக்கு வெளியாகுது. இதுல கமலோட குருதி புனல் 100 நாட்கள் ஓடி வெற்றி அடையுது. ஆனா ரஜினியோட முத்து பாத்தீங்கன்னா 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலும் பாத்தீங்கன்னா இந்த படம் அதிக அளவு வசூல் பண்ணிருக்கு. சோ இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ரஜினி தான் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆச்சு தான் ரஜினி கமல் படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. 2005 தமிழ் புத்தாண்டுக்கு பாத்தீங்கன்னா ரஜினியோட சந்திரமுகி படமும் கமலோட மும்பை எக்ஸ்பிரஸ் படமும் ஒரே நாள் வெளியாகுது. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா கமலோட மும்பை எக்ஸ்பிரஸ் சரியா ஓடல, பிளாப் ஆயிடுச்சு. ஆனா ரஜினியோட சந்திரமுகி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மாடல்ல ரஜினி தான் வின் பண்றாரு.